சொல்லு. என்ன கால் பண்ணியிருக்க? என்ன அரவிந்த், ஒரு மாதிரி பேசுற? எதுக்கு நான் கால் பண்ண நீ அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற? அப்பா அப்பதான் சொன்னாங்க, அங்க வந்துட்டு வந்தாங்களாம்ல. நீ தான் என்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னியாமே. அப்ப என்ன அரவிந்த், இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டியா? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு இப்போவாது புரியுதா? ஆமாம், உங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன் தான். யார் சொன்னது இல்லைன்னு? அதுக்காக கால் பண்ணிலாம் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது. சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்கேன்னு தான் இப்போ கூட நான் அட்டன் பண்ணேன், தெரியுமா? இங்கே பாரு, வந்து கூப்பிட்றேன்னு தான் சொன்னேன். எப்போன்னெலாம் தெரியாது, எப்போவாது வந்து தான் கூப்பிடுவேன். உன் அவசரத்துக்கு இப்போவே வாங்கலாம் நான் வர முடியாது, புரிஞ்சுதா? அப்புறம் உங்கள் அப்பா எதுவும் விஷயம் சொன்னாரா? எதை பத்தி கேக்குற? என்ன விஷயம் சொன்னாரா? இது மாதிரிதான் என்னை வந்து நீ கூட்டிட்டு போறதா சொன்னியா அப்படின்னு சொன்னாரு. மற்றபடி வேற எதுவும் சொல்லலையே அரவிந்த். வேற எதுவும் நடந்துச்சா? எதுவும் அங்க வந்து ரொம்ப அப்பா சத்தம் போட்டாங்களா அரவிந்த்? என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க என்கிட்ட. இல்லை இல்லை, இங்கே எதுக்கு சத்தம் போடணும்? நானா தப்பு பண்ணேன்? நான் பண்ணனா நீ பண்ணியா? பண்ணது எல்லாம் நீ, தெரியுமா? இங்கே எதுக்கு சத்தம் போடுறதுக்குலாம் வேலை இல்லை. இங்கே பாரு, சும்மா தொணன்னு கால் பண்ணிகிட்டு இருக்காத. எனக்கு உன்னை எப்போ கூப்பிட தோணுதோ அப்போ வந்து நான் கூட்டிகிட்டு வரேன், சரியா? ஏதோ பாவம்னு தான். ஆனால் நீ பண்ண விஷயத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்கலாம் முடியாது. அதை தெரிஞ்சுக்கோ. தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். ஆனா நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அரவிந்த். இனி இந்த மாதிரி நான் எதுவும் நடந்துக்க மாட்டேன், சரியா? எனக்கு முன்னாடி கூட ஒரு நாள் கூட இங்கே வரவே இல்லையா? இப்போ வந்து இங்கே இருக்குது அவ்வளோக்கா எனக்கு பிடிக்கல அரவிந்த். அங்கே வந்தே இருக்கணும்னு தான் தோணுது. அதான் இன்னைக்கு கூட டைம் கிடைச்சா வந்து அழைச்சிட்டு போறீங்களா? இங்க பாரு, எனக்கு எப்போ தோணுதோ அப்பதான் வந்து கூட்டிட்டு போக முடியும். உன் இஷ்டத்துக்குலாம் வந்து கூட்டிட்டு போக முடியாது, புரியுதா? வைக்கிறியா? ஏன் நல்லாவே பேசாம டக்குன்னு கட் பண்றதுல இருக்கீங்க? வேற என்ன உன்கிட்ட பேசுறது? பேசுறதுக்குலாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, சரியா? வை. சும்மா எனி டைம் பண்ணிட்டே இருக்காத, சரியா? காலெல்லாம் வந்துச்சு அப்புறம் பார்த்துக்கோ, பிளாக்ல போட்டு விட்டுருவேன். பிளாக்லயா? சரி அரவிந்த், நான் சும்மாலாம் இனி கால் பண்ணல. சரி வைக்கிறேன். வை. யார் அது ஃபோன்ல? மா, அதுதான் கௌசி தான். அவகிட்ட என்ன தர நீ பேசிக்கிட்டு இருக்க? மா, சும்மா ஓயாம கால் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் என்னம்மா பண்ண? சும்மா தொணலாம் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டேன். பாரு, முதல்ல அவங்க அப்பா எல்லாத்தையும் எழுதி தராரான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னவா இருந்தாலும் அவகிட்ட பேசு. முன்னாடியே அவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காத என்ன? அதை இதையும் உன்கிட்ட பேசிடுவா. இல்லைம்மா, நான் வேற எதுவும் எதை பற்றியும் அதுக்கிட்ட நான் பேச கிடையாது, பேசவும் போகிறதில்ல. முதல்ல அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இருமா, ஃபோன் வருது. ஹலோ, அரவிந்தா? ஆமாம், நீங்கள்? கௌசி அப்பா பேசுகிறேன். சொல்லுங்க. ஆ கொஞ்சம் பத்திர ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா? ஏன் கேட்குறீங்க? உன் பேரில் எழுத சொன்னியப்பா. ஆ அதுவா, அந்த விஷயமாவா? இன்னைக்கே மாற்றி தந்துடுறீங்களா பேர் என் பேரில்? ஆமாம், அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். சரி, வரேன். எந்த டைமுக்கு வரணும், எப்போ வரணும்? என்னோட ப்ரூஃப் எதுவும் தேவைப்படுமா? எடுத்துட்டு வாப்பா, தேவைப்பட்டாலும் படும். இன்னும் 1 ஹவரில் வந்துரு. சரி. எனக்கு வேற ஒர்க் இருக்கு. கன்ஃபார்மாக தான் நீங்கள் வர சொல்கிறீங்க? இல்லை எனக்கு வேற வேலையெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கணும். கன்ஃபார்மாக வர்றதுன்னா சொல்லுங்க, வரேன். இல்லை டைம் ஆகும், லேட் ஆகும், இன்னைக்கு முடியாது அப்படின்னா நான் வரல. இல்லை இல்லை, எல்லாம் ரெடியாக தான் இருக்கு, இன்னைக்கு தான் வாங்க. சரி, வைக்கிறேன். யார் அது? கௌசிக் அப்பா தான். என் பேரில் பத்திரம் எல்லாத்தையும் மாற்றணும்னு சொன்னாங்கல்ல, அந்த விஷயமாதம்மா கூப்பிட்றாரு. அதான் எல்லாம் என் பேரில் மாற்றணுமா, அதான் பத்திர ஆஃபீஸ் வர சொல்கிறாரு. அப்படியா? சரிப்பா, சீக்கிரம் கிளம்பி போ. அதான் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்கேன். 1 ஹவர் ஆகுமா? நீ எதுக்கும் சீக்கிரம் கிளம்பி போ அரவிந்த். அங்கே முன்னப்பீடாக கூட ஆகலாம், லேட்டாக கூட ஆகலாம், அதான் சொல்கிறேன். ஆ அதாம்மா, எப்போன்னு கேட்டிருக்கேன். இந்த ரெடி ஆயிடுச்சு, இன்னும் 1 ஹவரில் வந்துருங்க அப்படின்றாரு. மா, பொய் அதுவும் இருக்காதுல்ல? பொய்லாம் இருக்காது, நீ போ. அதெல்லாம் பொய்யும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நீ போயிட்டு வா. ஆ சரிம்மா. சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். ஏன், எதுவும் ஆதார் கார்டு அது இதுன்னு தேவைப்படுமாமா? எதுக்கும் எடுத்துட்டு போகணுமா? அங்கே ஒரு வேளை தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? அதனால நான் எதுக்கும் எடுத்துட்டு போயிடுறேன். சரியா, நீ எதுக்கும் கையோட கொண்டுகிட்டே போ. தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பி ஒடியாரவா முடியும். ஆமாம்மா, அதான் நானும் யோசிச்சேன். எதுக்கும் ஃபோட்டோ எல்லாமே கையோடு எடுத்துட்டு போவோம், எதுக்கும் ஒரு இதுக்கு.
ஆமாம், முன்ன பின்ன நம்ம பார்த்தனங்க தானே, ஆஃபீஸ் போயிருந்தா தானே நமக்கு அதை பற்றி நேரமாக தெரியும். கொண்டுட்டே போ. அப்பாடா, இப்போதான் சந்தோஷமா இருக்கு. நமக்கு புது வீடு வரப்போகுது, சொத்து வரப்போகுது. நம்ம பாட்டுக்கு இனி நிம்மதியாக இருக்கலாம். இந்த இவனால் சின்ன மகனால் டாக்டருக்கு படிக்க வைக்கணும், அதை இதை விற்று விற்று ஒரு சொத்து இல்லாமல் போயிட்டு, இனிமேவாது சொத்து இருக்குன்னு நிம்மதியாவது என் மகன் இருப்பான். கௌசி, என்ன சோகமா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, அப்பா சொன்னார்ல அரவிந்த் வந்து கூட்டிகிட்டு போவான் அப்படின்ட்டு. கால் பண்ணேன், ஒரு மாதிரி பேசுகிறாம்மா. ஏன் சும்மா சும்மா தொண தொண எனக்கு கால் பண்ணுறலாம் கேட்குறாம்மா. ஏன் அவனுக்கு பண்ணுற? பண்ணாம இரு. எப்படிம்மா பண்ணாமல் இருப்ப? என்னன்னு கூடவா கேட்காம இருக்க முடியும்? என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு. அவன் தான் எனக்கு கால் பண்ண மாட்டான், நான் கூட பண்ணாமல் எப்படிம்மா? அதனால தான் பண்ணி கேட்டேன். பேசுனா பேசிட்டு, இல்லைன்னா இருக்கட்டும் விரி. எங்கடி போக போறாங்க? இல்லம்மா, அப்பா அரவிந்த் வந்து கூட்டி போறதா சொன்னாங்கல்ல, அதான் ஃபோன் பண்ணி எப்போ வரேன்னு கேட்டேன். நான் எப்போ வேணாலும் வருவேன், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வர முடியும் அப்படின்லாம் பேசுகிறாம்மா. கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. சரி, நீ சும்மா காலெலாம் பண்ணிட்டு இருக்காத, பிளாக்ல போட்டுருவேன் அப்பெல்லாம் சொல்கிறாம்மா. அதான் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிட்டு, அதான் அப்படியே உட்காந்துருக்கேன். அவனுக்குலாம் கொழுப்படி ஏமாற்றி உன்னை கல்யாணம் பண்ணால. சரி பாவமே, நாமளும் இவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்கோம்ல, அதான் அதான் திமிரு. சரி விடுமா, அவன் சூழ்நிலை என்னவோ. ரொம்ப தான் பேசுகிறான், பேசிட்டு வீடு. என்னதான் இருந்தாலும் திட்டமும் மனசு பதறதில்ல. விட்டு கொடுக்குறியா பாரு. ஆமாம்மா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹஸ்பண்டை திட்டுறாங்களேன்னு. இருக்கும் இருக்கும், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் இருக்கும்டி. உன்னால் நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இப்போ. என்னால் நீ ஏமா கஷ்டப்படுற? ஆமாம், ஒத்த பொம்பளை பிள்ளை வச்சுட்டு இப்படியோன்னு அழுதுகிட்டே எப்போ பார்த்தாலும் இருந்தா கஷ்டம் இல்லாமல் அப்புறம் என்னவா இருக்கும் சொல்லு. சரி சரி விடு, எல்லாம் போக போக சரியாகிடும். அதான் நானும் உனக்கு சொல்கிறேன். நீ இப்படி உட்காந்துருக்க பார்த்தா நான் எங்கிட்ட சரியாகிறது கஷ்டமாக தான் இருக்குது. எழுந்துரு முதல்ல. சரிம்மா, பிளாக்ல போட்டுருவேன்னு சொல்லவும் தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரிம்மா போ உள்ள, அப்பா வந்தா கவலைப்படுவார். ஆமாம். என்ன கௌதம் சொல்கிற? இவ்வளோ பிரச்சனையா? அதுக்கு என்ன இப்படி பண்ணுவாங்க? என்னடா கௌதமே, என்ன பண்ணாங்க? அதை ஏன் அப்பதான் கேட்குற? அது ஒரு பெரிய பிரச்சனை அன்பு. அப்புறம் என்னதான் பண்றது சொல்லு. நான் அதான் போனா போட்டும் போ, அந்த பிள்ளைங்கிட்ட நல்லா இருந்தா சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். கௌதம், நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு கௌதம். எனக்கு என்னமோ இங்க பாரு, அவன் ஏதோ வரதட்சணை கேட்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கும் நீங்க எல்லாரும் சரி சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அப்போ அவன் சொல்ற பக்கம் தான் நியாயம் மாதிரியும், அவன் பண்றது எல்லாம் கரெக்டுங்கிற மாதிரியும், அவனோட வழிக்கு எல்லாரும் போற மாதிரி இருக்கு. இது நல்லாவா இருக்கு? அப்ப அவன் சொல்படி கேட்டுட்டே இருந்தா இன்னும் என்னென்னமோ கேட்க செய்வானே. அப்ப எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு இருப்பீங்களா? ஆ, எதை கொடுத்துட்டு இருக்கியா? சும்மா நீ இருப்பதா? ஒன்றும் இல்லை பார்த்தா, வீடு சொத்து எல்லாத்தையும் இவ இருக்கல்ல கௌசி, கௌசிக்கு வீட்டுக்கார் வீட்டில் கேட்குறாங்க. எழுதி கொடுத்தாதான் அப்போ உங்க பிள்ளையை கூட்டிக்குவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதான் கஷ்டமாக இருக்குது. அதான் நான் அப்பாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பத்தா நீங்கள் எழுதி கொடுத்துருங்கப்பா, எனக்கெல்லாம் எதுவுமே வேணாம், அந்த பிள்ளைங்கிட்ட நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு அப்பாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அது நல்லா இருந்த போதுன்னு சொல்லிட்டு வந்துட்டியா? அடே கௌதமே, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ சொல்லிட்டு வந்தாப்ல, அப்போ உனக்கு என்ன? இங்கே இருக்குல்ல அப்போ அன்பு பேரில், அன்புவோடது எல்லாம் என் பேர்லையும். அப்புறம் நான் அதை என்ன பண்ண போகிறோம்? அதை வச்சுக்கலாம் பார்த்தா. அங்கே உள்ளது எங்கிட்டோ கௌசி நல்லா இருந்தால் போதும் பார்த்தா. அதனால தான் கௌசி நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி கௌசிக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுக்க அப்பாட்ட சொல்லிட்டேன். அதுவும் அவன் போகிற பேரில் தான் எழுதி தரணுமா அன்பு. நீ பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல கௌதம். லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. படிச்ச பிள்ளை மாதிரியே கௌதம் பண்ற. அவனை போலீஸ்ல மாட்டி கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லியிருப்பியா? சும்மா அப்பவே சொன்னேன், கல்யாணத்து அன்னைக்கே சொன்னேன், இவன் வேணாம், ஃப்ராடா இருக்கேன்னு. ஒருத்தராவது என் பேச்சு கேட்டாவில கௌதம்? இப்போ கூட எங்கள் அம்மாவை நல்லா திட்டிட்டு தான் வந்தேன். அன்பு பிள்ளை எவ்வளவோ சொன்னுச்சு, யாராவது கேட்டிங்களா? இப்போ கிடந்து கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டிட்டு தான் வந்தேன். பேசாமல் நின்றுச்சு. இங்க பாருடா கௌதம், நீ பண்றது ஒன்றும் சரியில்லை. உனக்கு வேணா அது சரியா இருக்கலாம், எனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்க பாரு, உங்களுக்கு பெரிய சுத்தம் உங்களுக்கு வந்தே ஆகணும். வேணும்னா அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளையா, அந்த பிள்ளைக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு மற்ற அவ்வளோ உனக்கு தான். வீடெல்லாம் அந்த பிள்ளைக்கு கொடுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்பதா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்பதா. இருந்தாலும் வீடு தான் மெயினாக கேட்குறானுவ. இந்த வீடு நான் தான் இனிமேல் அங்கே போக போகிறது இல்லைல்ல, இங்கே தானே இருக்க போகிறேன். அதனால தான் வீடையும் வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டேன் அப்பதா. எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கா. இங்கே விட நம்ம வேணும்னா புதுசாக ஒரு வீடு கட்டி வச்சுக்கிடலாம். ஆமாம், பின்னாடி. இங்க பாரு, எனக்கெல்லாம் தெரியாது. உனக்கு வேற ஒரு குழந்தை வாரிசு உண்டாயிட்டு இருக்கு. அதுக்கு எதுவும் வேணுமா அப்பாவோட சொத்துனே? ஏய், இங்கே இருக்கிறது இருக்கட்டும், இங்கே எம்பிட்டு இருக்க போகுது? கொஞ்சம் தான் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் போதுமா? இங்கே பாரு, உன் பங்க நீ வாங்கிக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ கேட்குறியா, நான் போய் கேட்கவா?
அப்பதான் நீ பேசாம இரு. நீலாம் போய் கேட்க கூடாது, சண்டை தான் வரும். வந்தா வந்துட்டு போகுது. கௌதம் எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு இருக்கியான், அப்புறம் யாருதானு கேக்குறது? கௌதம் நீ போய் கேக்குற, நான் கேட்க வாடா. அப்பதான் நீ பொறுமையா இரு அப்பதா, நான் கேட்டுக்கிறேன். எப்ப கேப்ப? நீ கேக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஒழுங்கா கேக்குறதுனா கேளு, இல்லைன்னா என்னைய விடு, நான் அதை கேக்குறேன். கேட்க தெரியாம இல்ல அப்பதா, போயிட்டு போகுது. ஏன்னா அவன் இதெல்லாம் கொடுத்தாதான் அந்த பிள்ளை கூட வாழுவேன்றான். அப்புறம் கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அந்த பிள்ளை அழுவுது, அங்கே போகணும் வாழணும் அப்படின்னுட்டு. என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க? அதனால தான் பார்க்குற மாதிரி இருக்கு. சரி போ, அவனே வச்சுக்கட்டும்னு சொல்லி நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாரு கௌதம், நீ பண்றது ஒன்றும் சரியில்லை. சரி சரி நீ இரு, நான் போயிட்டு உங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு வரேன். அப்பதான் என்ன அன்பு போயிட்டு இருக்கத பாரு. போனா போட்டு போ, எனக்கே கோவம் தான் வருது உன் மேல. நானும் கேட்கலான்னு தான் நினைக்கிறேன். அதுக்குன்னு என்ன செய்ய முடியும்? வா அப்பதான் போயிட்டு என்னன்னு பார்ப்போம். நானா அந்த வீட்டுக்கா? நான் வரல. அப்படி வா, அப்பதான் ஏதாவது போய் சண்டை போட போகுது. இல்ல கௌதம், அந்த வீட்டுக்கு போவே கூடாது முடிவு பண்ணி வச்சிருக்கேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் அங்க வரமாட்டேன். நீ போறதுனா போய்க்கோ. நீ ஒரு லூசு, அறிவு கெட்டவ. வானா வரமாட்டேன், இவ ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் உங்க அப்பதான் போயிடுச்சு, சண்டை போட போது வாடினா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வரலண்ணா. சரி நான் போறேன். போ போ, போயிட்டு என்னன்னு பாரு. ம். என்னங்க அது கையில? வேற என்ன, பத்திரம் தான், வீட்டு பத்திரம், இட பத்திரம் எல்லாம் இருக்கு. இருக்கதெல்லாம் சரி, எங்க எடுத்துட்டு போறீங்க இப்போ? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எங்க எடுத்துட்டு போறேன்னா எங்க எடுத்துட்டு போறேன்? எல்லாம் அவன் பேர்ல தான் எழுத போறேன். அரவிந்த் பேர்லையா? ஆமாங்க. இப்போ கூட கௌசி அவனை நினச்சி ஒரே அழுக. ஃபோன் பண்ணதுக்கு எதுக்கு சும்மா சும்மா எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. அதான் ஒரே அழுகையாக அழுதுட்டு இருக்கா. அதுக்கு என்ன பண்றது? அழுதா இவன் இதெல்லாம் கொடுத்தா உன் மாவளை கூட்டிட்டு போறேன்றான். என்ன செய்ய? இதெல்லாம் போய் எழுதி கொடுத்தா தான் கூட்டிட்டு போவானா? எவன்டி உனக்கு என் பேர்ல உள்ளதெல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு பங்கெல்லாம் கொடுக்காதீங்க, என் பங்கு எனக்கு தான் வேணும்னு சொல்லு இந்த காலத்தில் சொல்லிட்டு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போறவன் சொல்லு. கௌதம் தான் அது. எனக்கு வேணாம், எல்லாமே கௌசி கொடுத்துங்கன்னு மனசார சொல்லிட்டு போறான். யார் அப்படிலாம் சொல்லுவா? நினச்சி பாரு. ஆமாம் ஆமாம், அது உண்மைதான். யார் இந்த காலத்தில் அப்படி சொல்லுவா? என்னதான் இருந்தாலும் இவன் மாமியார் வீட்டில் சொத்தெல்லாம் கிடக்கும் தான் அவன் அப்படி சொல்லியிருப்பான். ஆமா ஆமா, நீ எப்படிப்பட்ட ஆளு?